Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும். மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க சில டிப்ஸ். மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னா நம்ம தவம் செய்யணும். தவம்னா என்ன? ஒத்த காலில் நிற்கிறது, லெமன் மேலே நிற்கிறதுலாம் இல்லை. அடுத்தவங்களுக்கு துன்பம் தராமல் இருக்கிறது. நமக்கு துன்பம் வரும்போது நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். நம்ம காலையில் எழுந்ததும் பாயில் படுத்திருந்தா பாயை மடித்து வைக்கணும். பெட்டில் படுத்திருந்தா ஹோட்டல்லலாம் எப்படி இருக்கும், நீட்டாக பெட்டு அது மாதிரி தட்டி நீட்டாக வச்சுக்கணும். வீட்டில் உடஞ்ச பாத்திரம் இருந்தால் எடுத்து போட்டுடணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். இதெல்லாம் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க, லட்சுமி கடாட்சம் நமக்கு கூடவே இருக்க. காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு விளக்கேற்றணும். வாசப்படி மேலே போய் நிற்கக்கூடாது. ஏன்னா வாசப்படியில் மேலே தாயார் இருப்பாங்க, கீழே நரசிம்மர் இருப்பார். அதனால் வாசப்படியை தாண்டி இருக்கணும். அந்த சில விஷயம்லாம் மகாலட்சுமி கடாட்சத்தோட சிறப்பு. விளக்கேற்றும் போது கிழக்கு பார்த்து தான் விளக்கேற்றணும். சில நேரம் வடக்கு பார்த்து விளக்கேற்றலாம். மேற்கு தெற்கில் விளக்கு ஏற்றக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம தெரியாதவங்களுக்கும் சொல்லணும். அப்புறம் பூஜை ரூமில் இன்றைக்கி வச்ச பூவை நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துடணும். 4 நாள் பொறுத்து எடுக்கிறதுலாம் லட்சுமி கடாட்சம் வரவே வராது. இது ரொம்ப முக்கியமானது. பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி மஞ்சப்பூவை போட்டு நடுப்புற ரோஸை வச்சு சுற்றி 4 இலைங்களை வச்சு அழகாக வைப்பாங்க. இப்படி வைக்கவே கூடாது. இது மாதிரி இருக்கிற வீட்டில் பணம் வரவே வராது. லட்சுமி கடாட்சம் நிலைத்தே நிற்காது. ஏன்னா நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம். தண்ணி பணம், வருண பகவான் பணம். அதனால் அந்த வேலையை பண்ணவே கூடாது. பெண்கள் தலைவாரி பூ வைப்பது மிக சிறப்பு. எந்த வீட்டில் அதிகமாக பெண்கள் பூ வைக்கிறாங்களோ அங்கே மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு போகிறோம், சீமந்தத்துக்கு போகிறோம், ஏகப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் கையில் ரிட்டன் கிஃப்ட் ஒரு பையில் போட்டு கொடுப்பாங்க. இந்த பை வீட்டுக்கு வந்ததும் அந்த பை வெளியே போயிடணும். இந்த காலி பை வீட்டில் இருக்க 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 மகாலட்சுமி கஷ்டம் வரவே வராது. அதனால் காலி பை, தேவையில்லாத காலி பை கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே கூடாது. அடுத்தது சமையலறை. சமையலறை நீட்டாக இருக்கணும். பூஜை ரூம் மாதிரி இருக்கணும். பார்த்தாவே அப்படியே அப்படி இருக்கணும். ஏன்னா சமையலறை பெண்களோட அத்தனை சக்தியும் அங்கே தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கணுமா, பணத்தோடு இருக்கணுமா, ஆரோக்கியமாக இருக்கணும், அத்தனையும் சமையலறையில் தான் இருக்குது. அதனால் சமையலறையை நீட்டாக திட்டமாக இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது இந்த டிவி சீரியலே பார்க்காதீங்க. இந்த டிவி சீரியலு பார்க்குறதுனால நிறைய குடும்பத்தில் பணமே வராது. அதை விட ஒரு காமெடி பாருங்கள். சின்ன புதுசாக வர மருமகளை காமெடி பார்த்தா கலகலன்னு சிரிக்கும். அந்த வீடே சந்தோஷமாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.